முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு நிறைய குறிப்புகள் நம்ம சேனல்ல பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரி தான் ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம், இல்ல வெளியில போயிட்டு வரோம், முகம் அப்படியே டேன் ஆயிருக்கு. உடனே நேச்சுரலா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லாம, நேச்சுரலா கிடைக்கக்கூடிய சில மூலிகைகள பயன்படுத்தி, நம்ம எப்படி டெட் செல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா ரிமூவ் ஆகணும். முகத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த குளியலோட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 3 முறையாவது குறைந்தபட்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப அடிக்கடி மேக்கப் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா, இப்போ நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய மேக்கப் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஒரு சிலர் அதனோடயே தூங்க போகிறது இல்லை, ரொம்ப நேரம் மேக்கப்போடையே இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இது ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸில் எல்லாமே இப்போ டெபாசிட் ஆகி நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ, ஆக்னிஸ் நிறைய வர்றதுக்கு, கருமை நிற திட்டுக்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு நிறைய குறிப்புகள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை வெளியில் போயிட்டு வரோம், முகம் அப்படியே டேன் ஆகிருக்கு. உடனே நேச்சுரலாக ப்ளீச்சிங் என்ன செய்யலாம்? பொதுவாக ப்ளீச் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமா, இல்லை இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமான்ட்டு. இதை நேச்சுரலான முறையில் மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம முகத்திற்கு பயன்படுத்தும் பொழுது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும், ஃபேஸ்க்கு ஒரு க்ளோனஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த முகத்தில் நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம்? முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு முகத்திலே முகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நலகு மாவில் இருந்து சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு நிறைய பவுடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சித்தா மெடிசனில். ஸோ அந்த முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு நம்ம பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம், நேச்சுரலாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சில மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம எப்படி ப்ளீச் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே முகத்தில் நம்ம முகம்னு இல்லை, உடல் முழுவதுமே பார்த்தோம்னா டெய்லி டெட் செல்ஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நேச்சுரலாக குளியல் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. குளியல் அப்படின்னு சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் நமக்கு அடங்கியிருக்கு. உடலை குளிர்வித்தல், உடல் உஷ்ணமாக இருக்கட்டும், அதிகமான வியர்வை, ஸோ நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக குளியல் அப்படின்ற முறை இருந்தது. அந்த டெட் செல்ஸ் எல்லாமே கரெக்டாக ரிமூவ் ஆகணும். முகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த குளியலோடு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 3 முறையாவது குறைந்தபட்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய தோலை விட ஃபேஸில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால தான் நம்ம என்னென்னா ஒரு சிலர் டக்குன்னு தண்ணி மாற்றி குளித்தா கூட, இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆனாலோ ஃபேஸில் உடனே நமக்கு கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு சிலர் நான் வெயிலில் போனால் எனக்கு சருமம் ரொம்ப டேர்ன் ஆகுது, நான் ஏசியிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி அறைகள்லேயே ரொம்ப நேரம் இருந்தாலும் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். அதுலேயுமே டெட் செல்ஸ் எல்லாமே முகத்தில் தேங்க ஆரம்பிச்சிடும், ஒரு கருமை நிறம் வரத்தான் செய்யும். அதே மாதிரி மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மங்கு பிரச்சனையும் முகத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. இது சரியாகணுன்னாலும் ஈஸியாக நம்ம சில ஹெர்ப்ஸை பயன்படுத்திக்கலாம். பேசிக்காக நம்ம முகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த நிறைய சோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபேஸ் வாஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். அதோட pH வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரி பயன்படுத்தலாம். இல்லைன்னா நேச்சுரலாகவே நம்ம நலங்கு மாவு பொடி மாதிரி முகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை பவுடர்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ப்ளீச் பண்ணணும் அப்படின்னா ஃபேஷியலுக்கு நிறைய மெத்தட்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது ஈஸியாக நம்ம ஃபேஸ்க்கு ஒரு க்ளோயிங் வரணும் அப்படின்னா ப்ளீச் பண்ணணும். இதற்கு என்னென்ன பயன்படுத்தலாம்? ஃபஸ்ட்டு டெய்லியுமே ரெகுலராக ஒரு நாளைக்கு 3 முறையாவது முகத்தை கழுவணும். ஸோ சில்லுன்னு இருக்க வாட்டர்லையோ இல்லை வெது வெதுப்பான தண்ணியிலையோ முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ அடிக்கடி மேக்கப் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய மேக்கப் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஒரு சிலர் அதனோடயே தூங்க போகிறது இல்லை, ரொம்ப நேரம் மேக்கப்போடையே இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இது ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸில் எல்லாமே இப்போ டெபாசிட் ஆகி நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ, ஆக்னிஸ் நிறைய வர்றதுக்கு, கருமை நிற திட்டுக்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பேசிக்காக ஹெர்பல்ஸில் இருக்கக்கூடிய கிளென்சிங் மில்க் வச்சு நம்ம அதை நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேஸில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2-3 முறை ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறது நல்லது. ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு பேசிக்காக முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழை ரொம்ப ரொம்ப சிறந்தது, இல்லை பப்பாளி, இல்லை ஆரஞ்சு. இந்த மாதிரி பழங்களில் பார்த்தோம்னா விட்டமின் சி நமக்கு நிறைஞ்சிருக்கு. ஸ்கின்னுக்கு விட்டமின் சி நிறைந்த பழங்களே இல்லை ஹைலூரானிக் ஆசிட் இதில் எல்லாமே நிறைய இருக்குது. இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஒரு க்ளோயிங் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸை வச்சு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். முதல்ல எங்கெல்லாம் நமக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாமே ஃப்ரூட்ஸ் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அதை க்ளீன் பண்ணிடணும். ஸோ வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு கழுவிடணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் முக்கியமானது. இதில் என்னென்ன நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பொடி. இந்த மஞ்சஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் ராணிகள்லாம் தான் குளியல் பொடி சேர்க்கும்போது நிறைய அந்த வாசனை நிறைந்த மூலிகைகளை பயன்படுத்தி தான் குளியல் பொடி செய்வாங்க. அகில், சந்தனம், தேவதாரு, மஞ்சஸ்டி, நன்னாரி, வெட்டிவேர் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதில் இந்த மஞ்சஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்கின்னில் இருக்க டீப்பாக வந்து நமக்கு கிளென்சிங் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சஸ்டி யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப நம்ம வெயிலில் அலைஞ்சிட்டு வந்துட்டோம், முகம் கருமையாக நிறத்தில் இருக்குது அப்படின்னா இந்த மஞ்சஸ்டி பொடியை வந்து பயன்படுத்தலாம். இந்த மஞ்சஸ்டி பொடியில் தக்காளி சாறு இல்லைன்னா எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறுன்னு சொல்லும்போது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஒரு 10 துளிகள் அளவுக்கு 10 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி வந்து பார்த்தோம்னா நம்ம ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ஆர்டினரி வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மஞ்சஸ்டி பொடி மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணால் போதும். இதுவே வந்து முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிற திட்டுக்கள் எல்லாமே இது வந்து அகற்றுவதற்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃபேஸில் நல்லா லைட்டாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம், ஸோ ஆவி வந்து நம்ம எடுக்கும்பொழுது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய டீப்பாக கிளென்சிங் பண்ணுறதுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆவி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியில் ஃபேஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை தாண்டி மற்ற நேரத்தில் ஜென்ரலாக நம்ம வந்து ஃபேஸ் பேக் ஏதாவது போடணும் அப்படின்னா இதற்கு கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு நமக்கு பயன்படும். இதனோட கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துக்கலாம். இது மூன்றுமே பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். நிறைய பேருக்கு ட்ரையாக இருக்கும், பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, இல்லை ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, எப்போ பார் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் 3 பொடியும் தனித்தனியாக வாங்கி சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம தயிர் விட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டரை நம்ம பயன்படுத்தலாம். இல்லை பால் சேர்த்து முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முகத்தில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது தினமுமே இது வந்து ஃபேஸ் பேக் மாதிரி தினமும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை வாஷ் பண்ணிட்டு வரலாம். வாரம் 2 அல்லது 3 முறை நம்ம வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் எடுக்கலாம். இந்த ஃப்ரூட் ஃபேஷியல்னு சொன்ன மாதிரி நான் ஆரஞ்சோ இல்லை வாழை இல்லைனா பப்பாளி பழம் ஏதாவது ஒன்று போட்டு ஃபேஸில் நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணிகிட்டே வரும்போது ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பளபளப்பாக நம்ம சருமம் இருக்கிறது தெரியும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அதனோடு சேர்த்து ஃபேஸ்க்கு இப்போ ரொம்ப நிறைய பேர் வெளியில் ட்ராவலாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஆண்கள் பயன்படுத்தலாமான்னா நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொதுவானது தான். இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லை மங்கு தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.